அதாவது உணவு ஏற்பாடு மிக மிக மோசமான ஏற்பாடு. மாவட்ட நிர்வாகத்தில் மிக மிக மெத்தனமான பங்கு. எத்தனையோ தேர்தலில் பார்த்தாச்சு, நிறைய ஓட்டு எண்ணிக்கை வந்திருக்கிறோம். இது மாதிரியான ஒரு மோசமான ஒரு போக்கு இதுவரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. இதுவரைக்கும் எத்தனையோ நோயாளிகள் உள்ள இருக்கிறாங்க, மாத்திரை சாப்பிட உள்ள இருக்கிறாங்க. 7 மணிக்கு கரெக்டா உணவு தரணும். அவங்க அதான் நேரம் போட்டு கொடுத்துக்கிறாங்க, டோக்கன் கொடுத்துக்கிறாங்க. இந்த நிமிஷம் டோக்கன் யாருக்குமே உணவு கொடுக்கல. ஆனா வர்ற வழியில நிறைய கட்டுப்பாடுகள் வச்சாங்க. தண்ணி பார் கொண்டு கூடாது, ஸ்நாக்ஸ் கொண்டு போகக்கூடாது, உணவு கொண்டு வேற எல்லாமே எல்லாத்துக்குமே எல்லா நிர்வாகியும் ஒத்துழைச்சாங்க. ஆனா உள்ள வந்து சர்வாதிகாரி கூட போய் வெளியே நில்லுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப நிறைய மயக்க வெளியே உட்காந்துறாங்க, மயக்க முடிவு இருக்கிறாங்க. நிறைய சுயப்பதி நிறைய பேர் உள்ள இருக்கிறாங்க. ஆனா சரியான ஏற்பாடு இல்ல, மிக மோசமான மெத்தன போக்கு. கம்மியா இருந்தா கூட பரவாயில்ல, 100கணக்கான பேர் சாப்பாடு இல்லாம உட்காந்து இருக்கிறோம். இந்த டோக்கன் எப்படி கொடுத்தாங்க? ஒரு டோக்கனுக்கு ஒரு சாப்பாடு தான் கொடுக்குறாங்க. ஆனா இந்த டோக்கனுக்கு சாப்பாடு இல்லைங்கிறாங்க. இப்போ கேட்டா வரும் அரை மணி நேரமா ஒரு டோக்கன் கொடுத்தது கூட கரெக்டா சாப்பாடு கொடுக்க முடியலன்னு இவங்க என்ன நிர்வாகம் நடத்துறாங்க? இதுக்கு நாங்களே பேசாம பர்சனலா ரெடி பண்ணி இருந்தோம்னா இன்னும் சாப்பிட்டு போயிருப்போம். எதுவுமே கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, கொடுத்தீங்கல்ல, ஏன் எங்களுக்கு டிஃபன் தெரியல? சொந்த காசு தானே எங்களோட, இலவசமா கொடுக்குறீங்க சார். ஒரு டோக்கனுக்கு 200 ரூபாய்க்கு சார்ஜ் பண்றாங்க. இப்ப வரைக்குமே ஃபுட் கொடுக்கலீங்க. கீ கொண்டு வரக்கூடாது, பெல்ட் போடக்கூடாது, ட்ரெஸ் கோட் இப்படி தான் வரணும். இந்த போர்ட் ஆஃப் கனெக்ட் இல்லைங்க. மீன்வேல் இவங்க ரூல் ரியாக்ட் பண்ணி கீ கொண்டு வரக்கூடாது, போன் கொண்டு வரக்கூடாது, பேஸ்கெட் போடக்கூடாது, செயின் போடக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப வரைக்கும் ஃபுட் ப்ரொவைட் பண்ணலீங்க. ஒரு டோக்கனுக்கு 200 ரூபாய்க்கு மேல கலெக்ட் பண்றாங்க. மினிமம் ஒரு 300 ரூபாய் சாப்பிடாம இருக்காங்க. இப்ப வரைக்குமே 7:30க்கு உள்ள அப்பியர் ஆனவாமா. இப்ப வரைக்குமே ஃபுட் வரலீங்க. இப்ப எப்ப எத்தனை மணிக்கு, அதாவது நாங்க ஃபுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்களா? அது வரைக்கும் வெயிட் பண்ணா கேள்வி. ஆமா, சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கு. அவங்க வயசானவங்க எப்படி தாங்குவாங்க? ஒரு காலை உணவு கூட ஒழுங்கா வழங்க முடியாத